என்ன தெரியாமல் தான் கேட்குறேன். நாம் மக்கள் காசு கொடுத்து படம் பார்க்கறதுனால தானே அவன் அதாவது ஹீரோ அந்த நிலைமையில் இருக்கிறான். அப்போ யார் முதலாளி? நாம் தானே. நாம் வேகாத வெயிலில் நின்று கொண்டு இருப்போம். அவன் ஏசி காரில் பக்கத்தில் நாயை வைத்து கொண்டு கட்டி பிடித்து கொண்டு உன்னை நாயை விட கேவலமாக நினைத்து கொண்டு உன்னை பார்க்காத மாதிரி போய்கொண்டே இருப்பான். நீ அவன் காருக்கு பின்னால் வாழ்க 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 என்று கையை தட்டிக்கிட்டு ஓடுவ. ஏண்டா உப்பு போட்டு தான் சோறு சாப்பிடுகிறீர்கள் அல்லவா? யோசித்து பாரு. நீ ரசிகனாக இருக்கிற எந்த நடிகரோடு பிள்ளையாவது இன்னொரு நடிகருக்கு ரசிகனாக இருந்து கட்டோட்டு வைத்து கொண்டு பால் அபிஷேகம் செய்வதை பார்த்துக்கிறீங்களா? அந்த நடிகரோட பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையை நாசம் செய்வதை பார்த்துருக்கிறீங்களா? அவன் சம்பாரித்து காரு பங்களா என்று போய்கொண்டே இருக்கிறான். ஆனால் நீ ஒரு நாள் மழை பெய்தால் இருப்பதற்கு இடமில்லாமல் நடு தெருவில் வந்து நிற்ப. ஆனால் நீ ரசிகனாக இருக்கிற எவனாவது உன்னை தன்னுடைய வீட்டில் சேர்த்து கொள்ள வேண்டியது தானே. ஆனால் சினிமாவில் மட்டும் உனக்கு செருப்பாக இருப்பேன், மேடையில் மட்டும் உனக்கு நான் செருப்பாக இருப்பேன் என்று பேசிவிட்டு நீ அவன் வீட்டு வாசலில் உதவின்னு போய் நின்றால் உன்னை செருப்பாலே அடித்து துரத்துவான். நமக்கு எப்போதும் யாரையாவது தூக்கி வைத்து பேசிக்கொண்டே இருக்கணும். தோனி வேறு லெவலு, சச்சின் வேறு லெவலு, விஜய் அஜித் வேறு லெவலு, ரஜினி கமல் வேறு லெவலு, சிவாஜி எம்ஜிஆர் வேறு லெவலு. இப்படி பல நடிகர்களை தூக்கி வைத்து கொண்டு விளையாட்டு வீரர்களை தூக்கி வைத்து கொண்டு பேசிக்கொண்டே இருக்கணும். அவர் சட்டை போடுறாரு, அவரே பேண்ட்டை போடுறாரு, அவரே சாப்பிட்றாரு, அவரே எல்லாம் செய்கிறாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன செய்வீங்க? அவனுக்கு பப்ளிசிட்டியை தேடி கொடுப்பீங்க. ஒரு 1000 வருஷம் பின்னால் போய் பாருங்கள். நீங்கள் சொல்கிற சச்சின், நீங்கள் சொல்கிற அதாவது தோனி, நீங்கள் சொல்கிற விஜய் அஜித் நடிகர் அவர் இவர் எல்லாரும் ஒரு 1000 வருஷத்துக்கு பின்னால் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அவர்கள் யார் என்றும் தெரியாது, கிரிக்கெட்டு என்னன்னு அவர்களுக்கும் தெரியாது. ஆனால் நாம் உருவாக்கின விளையாட்டு, அந்த விளையாட்டை நீங்கள் என்ன செய்யணும்னா விளையாட்டாக தான் பார்க்கணும். அதை விட்டுட்டு அவர்களை லெஜெண்டுன்னு சொல்லி தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுவது முட்டாள்தனமா இல்லையா? ஆனால் ஒரு உயிரை ஒருவர் காப்பாற்றவில்லை என்றால் அவர் 0. ஒரு உயிரை ஒருவர் காப்பாற்றுறாருன்னா அவர் தான் ஹீரோ. 4 பேருக்கு சோறு போடுறான் பாருங்க, அவன் தான் ஹீரோ. தான் படிக்கலைனாலும் 10 பள்ளிக்கூடங்களை கட்டி பிள்ளைகளை படிக்க வைக்கிறான் பாருங்க, அவன் தான் ஹீரோ. மற்றது எல்லாம் ஒன்றுமில்லை. பிரியமானவர்களே, 2 நிமிஷம் இதை கேட்க நேர்ந்தது. ஒருவர் பேசிக்கிறாரு, அதை ஒருவர் எனக்கு அனுப்பியிருந்தார். இதில் சில வார்த்தைகளை சில நடிகர்களுடைய பெயர்களை நான் சேர்த்தேன். அப்போ இந்த செய்தியை தயவுசெய்து திரும்ப நீங்கள் கேட்டு பாருங்களேன். இப்போ அவர் பேசின இந்த 2 நிமிஷம் செய்தியை கேட்டு பார்த்தால் இதை நான் அப்படியே என்ன செய்தேன்னு சொன்னால் ஆன்மீகத்தோடு கனெக்ட் பண்ணி பார்த்தேன். அதாவது கிறிஸ்தவ சமுதாயத்தோடும் இந்து சமுதாயத்தோடும் முஸ்லீம் சமுதாயத்தோடும் மற்ற மதங்களோடும் இந்த சாப்டரை இந்த பேசின இந்த 2 செய்தியை அப்படியே நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தால் பிரியமானவர்களே, திரையுலகத்திலும் சரி, ஆன்மீக உலகத்திலும் சரி, அரசியல் உலகத்திலும் சரி, இப்படித்தான் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள் மக்கள், ஒருவர் பின்னாடி ஒருவர், வாழ்க வாழ்கன்னு சொல்லி. ஆனால் இவர்களை கண்டுகொள்வதே இல்லை. அவர்கள் பாட்டுன்னு அவர்கள் முன்னேறி கொண்டே போயிருக்கிறாங்க. காரு பங்களா, பணம், வசதி, விளம்பரம், சுயநலம், இப்படி உயர்ந்து கொண்டே போகிறாங்க. இன்று காலை ஒரு காரியம் பார்க்க நேர்ந்தது. அதாவது நான் எந்த அரசியல் கட்சியும் சார்ந்தவன் அல்ல. அப்போ விஜய் ஒருவேளை சிஎம் ஆனால் எப்படிலாம் மாற்றுவார்னு சொல்லிட்டு ஒரு கிராஃபிக்ஸில் விளம்பரம் செய்து ஒரு பாடல் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதாவது ஹாஸ்பிட்டலில் போகிறாரு, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லாம் அப்படியே வேறு மாதிரி காட்டுறாங்க. ஸ்கூலுக்கு போகிறாரு, அங்கே வேறு மாதிரி காட்டுறாங்க. ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் போகிறாரு, அங்கே வேறு மாதிரி காட்டுறாங்க. அதாவது இப்போ இருக்கிற நிலையெல்லாம், இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற நிலையெல்லாம் மாற்றி
வேறு நிலையில் அவர் கொண்டு வந்துருவாருன்னு காட்டுறாங்க. பிரியமானவரில் நான் ஃப்ரான்ஸில் வசிக்கிறேன். அதாவது ஃப்ரான்ஸ்லே வந்து இன்றைக்கு மருத்துவமனைக்கு போனால், அதாவது எமர்ஜென்சின்னு போனீங்கன்னா 2 மணி நேரம் 3 மணி நேரம் காத்துன்னு இருக்கணும். ஏன்னா டாக்டர் பற்றாக்குறை. நான் வசிக்கிற இடத்துல ஒரு டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் எடுக்கணும்னா காத்துன்னு இருக்கணும். டாக்டர் பற்றாக்குறை, மருத்துவமனை பற்றாக்குறை, பள்ளிக்கூடம் பற்றாக்குறை, ஆசிரியர்கள் பற்றாக்குறை, இப்படி பல பற்றாக்குறை வளர்ந்த நாடுகள், வல்லரசு நாடுகள் என்று சொல்லுகிற ஃப்ரான்ஸில் கண்கூடாக பார்க்க நேர்கிறது. இங்கே நடக்கிற பிரச்சனைகள்லாம் பெரும்பாலும் வெளியில் யாரும் சொல்ல மாட்டாங்க. பல செய்திகள் நானே இதை ஏற்கனவே பேசியிருக்கிறேன். அப்போ விஜய் வந்தாலும் சரி, யார் வந்தாலும் சரி, எதையும் மாற்ற முடியாது. இருக்கிறத கொள்ளையடித்து கொண்டு தான் போவார்கள். அதாவது அவர் சொல்கிறாரு, நான் ஊழலே செய்ய மாட்டேன்னு. விஜய் கட்சியில் இருக்கிறவங்க எல்லாம் இப்போ வந்து ஊழல் செய்யாமல் இருந்துருவாங்கன்னு நாம் நினைக்கிறோமா? இல்லை மற்ற கட்சியில் இப்போ ஆண்டு கொண்டிருக்கிறவங்களும் சரி, ஏற்கனவே ஆண்டவர்களும் சரி ஊழல் செய்யாமல் தான் இருக்கிறாங்களா? பிரியமானவர்களே, இதை தயவுசெய்து புரிஞ்சுக்கணும் நீங்கள் நானும். அதாவது நம்முடைய பகுத்தறிவை பயன்படுத்த வேண்டும். அதாவது ஆன்மீகத்துக்கு இப்போ நான் போயிடுறேன். ஏன்னா இப்போ அரசியல் பேசணுன்னா வேறு மாதிரி போயிடும். அப்போ எசேக்கியேல் 34ஆம் அதிகாரத்தை இவர் பேசின சம்பவத்தோடு நான் ஒப்பிட்டு பார்த்தேன். அதில் 34வது அதிகாரம் 1வது வசனம், கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, மனுபுத்திரனே, இஸ்ரவேலின் மெய்ப்பெருக்கு விரோதமாக தீர்க்கதரிசனம் உரை. நீ தீர்க்கதரிசனம் உரைத்து அவர்களோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் மெய்ப்பெருக்கு சொல்லுகிறார், தங்களையே மேய்க்கிற இஸ்ரவேலின் மெய்ப்பெருக்கு ஐயோ, மெய்ப்பர் அல்லவா மந்தையே மேய்க்க வேண்டும். அதாவது பாஸ்டருங்க, ஊழியருங்க, மூப்பருங்க, பிஷப்புங்க, கண்காணிங்க, மூப்பருங்க, இப்படி பல டினாமினேஷனில் பல டைட்டிலில் போட்டிருக்கிறவங்களாம் தயவுசெய்து பிரியமானவர்களே, இவர்கள் பின்னால் இன்று விசுவாசிகள் ஓடுறாங்க. அதாவது இவர் சொல்கிற காரியத்தில் யோசித்து பார்த்தேன். இப்போ நடிகருடைய படத்தை எந்த சாமானிய மக்களும் போய் அந்த படத்தை பார்க்கலன்னு சொன்னால், இந்த நடிகர் யார்? உன்னை போல் என்னை போல் எங்கேயாவது ஒரு இடத்துல வேலை செய்து கொண்டிருப்பார். சாதாரண ஒரு குடும்பத்தில் அவர் வாழ்ந்து கொண்டு வந்திருப்பார். இதுதான் நிதர்சனமான உண்மை. அப்படி தானே? அப்போ நீங்களும் நானும் காசு கொடுத்து படம் பார்த்து அந்த படத்தில் கோடிக்கணக்கில் அவர் சம்பளம் வாங்கி, பிளாக்லையும் வாங்கி, அதை அரசாங்கத்துக்கு சரியாக கணக்கு காட்டாமல், சிலர் கணக்கு காட்டுறாங்க, சிலர் கணக்கு காட்டாமல், இன்று அந்த பணத்தில் இவர்கள் வந்து அவர்கள் பின்னாட போகிற மக்கள் கூட்டம் எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். யோசித்து பாருங்கள் தயவுசெய்து, வாலிபர்களே, வாலிப பெண் பிள்ளைகளே, யோசித்து பாருங்கள். உங்களுடைய உரிமை, உங்களுடைய படிப்பு, உங்களுடைய குடும்பம், உங்களுடைய சுகம், உங்களுடைய அதாவது வேலை, இதெல்லாம் நீங்கள் தான் வந்து பார்க்கணும். இப்படிப்பட்ட நடிகர் பின்னால், விளையாட்டு வீரர்கள் பின்னால், அரசியல்வாதி பின்னாலாம் போய் தயவுசெய்து டைமை வேஸ்ட் பண்ணி, பணத்தை வேஸ்ட் பண்ணி கெடுத்துக்குள்ள ஒரு நாள் மரணத்தை சந்திக்க போகிறீர்கள். பெரிய பெரிய ஆள்லாம் கடைசி முடிவை பார்த்தீங்கன்னு சொன்னால் பரிதாபமாக இருக்கும். அரசியல் தலைவர்களும் சரி, ஆன்மீக தலைவர்களும் சரி. அப்போ இதே மாதிரி தான் இன்றைக்கு கிறிஸ்தவ ஊழியர்கள் பின்னால் விசுவாசிகள் ஜே 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 வாழ்க வாழ்க அப்படின்னு சொல்லி அந்த ஊழியரை கடவுளாக மாற்றி அவருக்கு காணிக்க தசம பாகம் கொடுத்து, அந்த காணிக்க தசம பாகத்தில் அவர் எப்படிக்கிறாராம்? நெய்யை சாப்பிட்றாராம், ஆட்டு மயிரை உடுப்பாக்கி கொள்கிறாராம், அதாவது கொழுத்ததை அடித்து மந்தையை மேய்க்காமல் போகிறாராம். பார்த்தீங்களா? அப்போ இன்றைக்கு அப்படி தான். நீங்கள் கொடுக்குற காசில் நடிகர்கள் வெளிநாடுகளில் சுற்றுறாங்க, தனி ஃப்ளைட்டில் பறக்கிறாங்க, உல்லாச வாழ்க்கை, விபச்சார வாழ்க்கை, குடி வாழ்க்கை, போத வாழ்க்கை. பல அரசியல் தலைவர்களும் அப்படி தான். இன்றைக்கு ஆன்மீகத்திலையும் அப்படி தான். அது கிறிஸ்துவ ஆன்மீகத்தில் பல ஊழியர்கள் எப்படி வந்து கர்த்தருடைய பணத்தை, காணிக்க தசம பணத்தை விரயம் பண்ணி அவர்கள் வளர்ந்து, அவர்கள் குடும்பம், அவர்கள் வாரிசு வளர்ந்து, ஆனால் மக்கள் கூட்டம் அவர்களுக்கு பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறது. நான் நிறைவு செய்கிறேன். இது இன்னொரு நாளைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இந்த சப்ஜெக்டை. தயவுசெய்து எந்த ஆன்மீக ஊழியர்கள் பின்னாலையும், சாமியார் பின்னாலையும், வாழ்க ஜே இவர்கள்ட்ட தான் வல்லமகத்துன்னு போய் ஏமாறாதீங்க, போவாதீங்க. உங்கள் பணத்தை இதெல்லாம் கொடுத்து தயவுசெய்து அவர் சொன்ன ஒரு காரியத்தை பார்த்தேன். பசிச்சவனுக்கு சாப்பாடு கொடுங்க, படிப்பில்லாதவனுக்கு படிப்பை கொடுங்க, உயிருக்கு போராடுறவனையா காப்பாற்றுங்க, அவன் தான் ஹீரோ, அவன் தான் மனுஷன்றார். இதைத்தான் இயேசு கிறிஸ்துவும் சொன்னார். இயேசு கிறிஸ்து யாராருக்கெல்லாம் செய்கிறீங்களோ இதெல்லாம் எனக்கு செஞ்சீங்கன்னு சொன்னார். எப்படின்னு சொன்னால் இப்படிப்பட்ட காரியம்தான்.
அந்த உதவி, அதாவது ஊழியத்துக்கு கொடுப்பது நான் தவறுன்னு சொல்ல வரல. ஆனால் கர்த்தருடைய ஊழியத்துக்கு நாம் கொடுக்குறோமா? கர்த்தருக்கு ஊழியத்தின்று கொடுக்கறதுல எவ்வளோ சுயநலவாதியான ஊழியர்கள் இன்று கோடீஸ்வரர்களாக, லட்சாதிபதிகளாக, பணக்காரர்களாக, சுயநலவாதிகளாக வளர்த்துவிட்டது யார்? நீங்களும் நானும் தான். சினிமா நடிகர்களை வளர்த்துவிட்டது யார்? நீங்களும் நானும் தான். அரசியல்வாதிகளை வளர்த்துவிட்டது யார்? நீங்களும் நானும் தான். உங்கள் பணம் என் பணம், நாம் கட்டுற வரி பணம். எனவே மக்களே, சிந்தித்து பாருங்கள். கிறிஸ்தவர்களே சிந்தித்து பாருங்கள். பைபிளை படிங்க, பைபிளை வாசிங்க. உங்களால் முடிந்த நன்மைகளை செய்யுங்க. யார் பின்னாலேயும் வாழ்க ஜே என்று ஓடாதீர்கள். தமிழ்நாட்டு மக்களே, தமிழர்களே, உங்கள் குடும்பத்தை, உங்கள் படிப்பை, உங்கள் பிள்ளைகளை, உங்களுடைய உடலை, உங்கள் உடல் சுகத்தை தயவு செய்து பாருங்கள். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, ஆண்டவரே, மக்கள் தங்களுடைய அறிவை பயன்படுத்தி, வேத அறிவை பயன்படுத்தி, பைபிளை படித்து, இயேசு கிறிஸ்து சொல்லுகின்ற காரியத்தை உணர்ந்து, ஊழியர்கள் மனம் திரும்ப, அரசியல்வாதிகள் மனம் திரும்ப, நடிகர்கள் மனம் திரும்ப, சுயநலவாதிகளாக இருக்கிற அரசியல்வாதிகள், நடிகர்கள், ஊழியக்காரர்கள்லாம் மனம் திரும்ப, இயேசு கிறிஸ்துனுடைய சுவாபத்தை பெற்றுக்கொண்டு, இயேசு கிறிஸ்து சொன்ன காரியத்தை தங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க எனக்கும் எங்களுக்கும் அவர்களுக்கும் கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்து மூலம் தாழ்மையோடு ஜெபங்கள் பிதாவே, ஆமென்.